புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் புறவழிச்சாலையில் சிறிய ரக விமானம் தரையிறங்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சிறிய ரக விமானத்தை விமானி கீரனூர் சாலையில் தரையிறக்கியுள்ளார். சாலையில் தரையிறங்கிய விமானத்தின் முன்பகுதியில் சேதமடைந்திருப்பதாகவும் யாருக்கும் காயமில்லை என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது பற்றின மேலும் விரிவான விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பகுதியில சாலையில ஒரு சிறிரக விமானம் என்பது தரையிறக்கப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக திடீரென அந்த விமானத்தை சாலையில் இறக்கியதாக விமானி தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில ஒரு சிறிய ரக விமானம் என்பது வானில் பறந்து கொண்டிருந்த நேரத்துல தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென அந்த விமானத்தை தரையில் இருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதனால் அந்த திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் இறக்கியதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக இந்த சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் ஒரு பரபரப்பான சூழலை கண்டு ஒதுங்கியிருக்கிறார்கள். இதனால் ஒரு பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பத்திரமாக இந்த விமானம் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சிறிய அளவில் அதனுடைய முகப்பு பகுதியில சேதம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மற்றபடி விமானத்திற்கும் விமானிக்கும் வேற எந்த வகையான சேதமும் இல்லை. அதே நேரத்தில் தரையிறங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதியிலும் பொதுமக்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படவில்லை என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில ஒரு பரபரப்பான ஒரு சாலை போக்குவரத்து நேரத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பது அந்த பகுதியில் செல்லக்கூடியவர்களுக்கு பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் தரையிறக்கக்கூடியதற்கான காரணம் என்ன, உண்மையிலேயே அதற்கு தொழில்நுட்ப கோளாறு தான் காரணமா அல்லது விமானியினுடைய அஜாக்கிரதையான செயல்களால் இதுபோல் நடைபெற்றிருக்க என்பதை தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறையினரும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இது ஒரு சிறிய ரக விமானம் என்பதனால தேசிய நெடுஞ்சாலைகளில் இதுபோல் விமானங்களை அவசர காலத்தில் இறக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனாலையும் இதுபோல் விமானங்கள் தரையிறக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இது ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இறக்கப்பட்டிருக்கிறது. விமானம் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல அதனுடைய முகப்பு பகுதி மட்டும் சேதமடைந்திருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதுவும் குறிப்பாக விமானி சாதுரியமாக விமானத்தை சாலையில வெறும் வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு சாலையில தனது ஒரு சிறிய ரக விமானத்தை இறக்கியிருக்கிறார். மேலும் இந்த விமானம் யாருக்கு சொந்தமானது, என்ன தொடர்புடையது என்ற விவரங்கள் இதுவரையும் வெளியாகவில்லை. முதற்கட்டமாக இந்த விமானம் தரையிறங்க இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதுவும் இந்த விமானி அந்த விமானத்தை இறக்கக்கூடிய சூழலில் அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை எனவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் விமானமும் எந்த ஒரு தீ காயங்களுக்கோ அல்லது தீ விபத்து போன்ற விவகாரங்களோ ஏற்படாமல் நல் வாய்ப்பாக பத்திரமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சாலையில திடீரென இறக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணங்களால் அந்த பகுதியில் சென்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகள் பெரும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். மேலும் விமானம் தரையிறங்கிறதுக்கு பிறகாக அதனை சுற்றிலிருந்து அதில் இருக்கக்கூடிய விமானியை கேட்டிருந்து அது ஒரு தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக விமானி திடீரென இந்த விமானத்தை திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில இறக்கியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்தான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த விமானம் இறக்கப்பட்டிருக்கூடிய இந்த சம்பவம் என்பது நாட்டில் இது போன்ற ஒரு அவசர காலத்தில் ராணுவ விமானங்கள் பெரிய நெடுஞ்சாலைகளில் இறக்கப்பட்டு சோதிக்கப்படுவதெல்லாம் வழக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் அது போன்ற ஒரு நிகழ்வுகள் இதுவரை ஒத்திகை கூட பார்த்திராத ஒரு சூழல் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக நமக்கு வட மாநிலங்கள்ல ராணுவ விமானங்கள் பெரிய அளவிலான தேசிய நெடுஞ்சாலைகள்ல தரையிறக்கப்பட்டும் அங்கிருந்து ஏவப்படக்கூடிய அந்த சோதனையும் மேற்கொள்ளப்படும். இது ஒரு அவசர கால ஒத்திகையாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அது போன்ற ஒரு ஒத்திகை கூட மேற்கொண்டது கிடையாது. பெருமளவில் அதற்கான தேவைகளும் ஏற்பட்டது கிடையாது. இந்த மாதிரியான சூழல்ல திடீரென ஒரு விமானம் தரையிறங்கி இருக்கிறது என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியை அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சிறிய ரக விமானமாக இருக்கிறது. இது போருக்காக பயன்படுத்தக்கூடிய விமானங்களாக இல்லை. இது ஒரு பயிற்சி எடுத்துக் கொள்ளக்கூடிய விமானமாகத்தான் முதற்கட்டமாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த விமானம் இறங்கியதற்கான காரணம் என்பது அதனுடைய உண்மைத்தன்மை என்பதெல்லாம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது என்பதனால் காவல்துறையினர் தொடர்பாக விசாரித்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விமானத்தை ஓட்டி வந்திருக்கக்கூடிய விமானி முறையான பயிற்சி பெற்றவரா அல்லது அவர் பயிற்சியாக விமானத்தை எடுத்து வரும்பொழுது இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதா என்பதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக விமான போக்குவரத்து துறையும் இது தொடர்பாக கவனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாலையில எந்த வகையான ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம திடீரென ஒரு சிறிய ரக விமானம் சாலையில் தரையிறக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு சாதாரணமாக சாலையில் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பகுதியில் இன்று ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.